ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறார் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டின் வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் வீழ்கிறான் சாகிறான் என்றால் இந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கிறான். அப்போ உணவிட்டவரை ஒரு தடவையாவது நினை. வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்ப, என்றாவது ஒரு நாள் பொறியாளர், என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞர். ஆனால் 3 வேளை நீ ஒரு வேளாண் குடிமகளை கடக்கிற. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு மீள முடியாத எழ முடியாத ஒரு வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது என்னது? அது அறியாமை. அந்த அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது மறதி. இந்த 3ம் இவர்களுக்கு முதலீடா இருக்கு. வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு வரிசையில் நிறுத்து வாக்கு செலுத்துவதெல்லாம் அரசியல். நம்முடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை உருவாக்குறது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவர் கைவிரல்ல இருக்குது. அது இம்முறை என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கவனமா வாக்கு செலுத்தணும். நான் இந்த மண்ணை இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசிக்காம போ. நீங்கள் எழுதி வைங்கள், ஒரு நாள் உங்கள் பிள்ளை உங்கள் அண்ணன் நான் வெல்லுவேன். நான் தொடர்ச்சியாக உரியாக நின்று வெல்லுவேன்.